மனிதநேயமிக்க மகர ராசி நேயர்களே, நமஸ்காரங்க. நான் உங்கள் ஜோதிடர் ராஜப்பா பேசுகின்றேன். இந்த முறை 2/6/2026 அன்று செவ்வாய்க்கிழமை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முறை எப்படி இருக்கும் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். இந்த முறை குரு பயிற்சி சம்பந்தமாக குரு பகவானால் வழங்கப்படக்கூடிய இந்த ஆண்டிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அளவிட்டு அந்த நன்மைகள் அளவுகோலின்படி ஒரு தரவரிசை பட்டியலை பிரித்து பார்க்கும்போது நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். 12 ராசிகளிலேயே இந்த ஆண்டு குரு பயிற்சினால் அதிகம் ஆதாயம் அடையக்கூடிய ராசிகளில் முதலிடத்தை பிடிப்பது மகர ராசி ஆகும். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ராஜயோகமான வருடம். பொதுவாகவே கடந்த ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏழரை சனி விலகிடுச்சு. ஏழரை சனி விலகியும் அவ்வளவா ஒரு சுறுசுறுப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றங்களோ நம்ம வாழ்க்கையில் ஏற்படலன்னு வருத்தப்பட்டிருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த முறை ஒரே சமயத்தில் இந்த மகர ராசிக்கு சொந்தக்காரர்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில், அதுவும் நட்பு வீட்டில் அந்த வீட்டுக்காரரும் அந்த குரு பகவானும் அந்த சனியை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல பலம் பொருந்தி இருக்கிறாரு. அதே மாதிரி ராசிக்கு தைரியாதிபதி அப்படி சொல்லக்கூடிய ராசிக்கு குரு பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் குரு கடகராசியில் பெண் ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியில் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் சொல்லப்பட்டாலும் அதில் குறிப்பாக இந்த பெண் ராசிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மகர ராசி, கன்னி ராசி, மீன ராசி இவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் கொட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் சரி குரு பகவானும் சரி ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருப்பது ஒரு உண்மையிலேயே ஒரு என்ன சொல்வதென்றால் நெடுநாள் தவத்தின் பயன் என்று கூட இதை சொல்லலாம். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டிலே தடைப்பட்ட விவாகங்கள் நடந்தேறும், குழந்தை பேர் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்காக ஏங்கி தவித்தவர்களுக்கு நல்ல வேலை, பணி நிரந்தரம், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கப்பெறும். வியாபாரிகளுக்கு நல்ல அருமையான தனவரவு உண்டாகக்கூடிய ஆண்டு. அதே போல் கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு நல்ல உயர்ந்த மதிப்பெண்கள் கிடைத்து அவர்கள் விரும்பிய கல்வியை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் அதை சாதித்து காட்டுவார்கள் என்பது இந்த ஆண்டிலே உறுதி. இந்த குரு பயிற்சியானது பொதுவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லும் பட்சத்திலே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு சனியால் இந்த ஆண்டு எந்த சங்கடங்களும் நேராது என்றாலும் ராகு கேது பயிற்சி என்பது கார்த்திகை மாதத்துலேருந்து வரும். அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ ராகு கேது பயிற்சி வச்சு மகர ராசிக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்கள் தான். அதாவது 2ஆம் இடம், 12ஆம் இடம் இதுதான் ஒரு ராசிக்கு முன்பின் இருக்கிறது. அதாவது நமக்கு ஒரு இடது கை வலது கை போல் இந்த 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நல்லா இருக்குது அப்படி சொன்னால் அவங்களுக்கு தனவரவு, குடும்பம் இதெல்லாம் சௌக்கியமாக இருக்கும். 12ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த ஜாதகருக்கு நிம்மதி கிடைக்கும், நல்ல ஒரு உறக்கமோ ஆரோக்கியமோ. அப்படி இந்த 2 இடங்களையும் இந்த ராகுக்கு அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் என்ன செய்யணும், குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கறதுக்கு இல்லாமல் அதிகப்படியான ஒரு அலைச்சலையோ அல்லது குடும்ப உறுப்பினரோட மனம் விட்டு பேச முடியாத அளவுக்கு ஒரு நேரம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையோ உண்டாக்க பார்க்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்து பாருங்கள் மகர ராசிக்காரங்க. பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக பார்க்கும். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரங்க. 12ஆம் இடங்கிறது இந்த ஒரு முறை ராகு பயிற்சினால கொஞ்சம் பாதிக்கப்படுறதுனால அதிகப்படியான விரை செலவுகள், நல்ல ஒரு அருமையான வருமானம் வரக்கூடிய வருஷமாக இருந்தோம்.
சம்மந்தமில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணி அதை வெட்டி செலவும்பாங்க இல்லையா. இப்போ எது மதிப்புக்கு மிக்கது எது மதிப்பில்லாது இப்படி ஒன்றும் இனம் புரியாமல் மனம் போல் இப்படி விரயம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் வரப்பாக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மகர ராசிக்காரங்க சிக்கனத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிறதோ எதையும் யோசித்து செலவழிக்கிறதோ நல்லது. அதே நேரத்தில் இந்த குரு பயிற்சினால் மகர ராசிக்கு 10ஆம் பாவம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படி சொல்கிற மாதிரி. அதாவது இப்போ பெரும்பாலும் ஒரு என்ன சொல்லக்கூடியதுன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது தான் 10ஆம் பாவம். சில நேரங்களில் அது கர்மஸ்தானமாகவும் பாதிக்கப்படுது. ஸோ குடும்பத்தில் வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு பாரமான மருத்துவ செலவு வர வைக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கலாம். அல்லது ஜாதகரை கூட மகர ராசிக்காரங்களை கூட ரொம்ப வெளியூர் பெரிய அளவில் வெளியூர் பிரயாணங்கள்லாம் திட்டமிடும்போது ஏதோ ஒன்றும் இரவு நேர பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது. குறிப்பாக நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விசேஷமான ஆண்டுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களோ ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களோ மிகவும் ஒரு நல்ல பலமான கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய நல்ல ஸ்தானங்களில் அமைப்பெற்றிருப்பதனால் எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு அவர்கள் விரும்பியபடியான ஒரு நல்ல சௌக்கியங்கள் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த முறை இதே போல குரு பயிற்சி பலன்கள் சம்பந்தமாக சந்திப்போம். நமஸ்காரம்.